சாதாரண குடும்பத்தில் பிறந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வாழ்வின் மிக உயர்ந்த இடத்தை அடைந்த போதிலும் கடைசி வரை மிக எளிமையாகவே வாழ்ந்தார். தனக்கான உடைகளை தேர்ந்தெடுப்பதிலும் கூட ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்பியதில்லை அந்த மாமனிதர். தலைநகர் டெல்லியில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று கரோல் பார்க். இங்குள்ள ஃபேர்டில் ஷாப் என்னும் சிறிய துணிக்கடையில்தான் தனக்கான சூட் ஆடைகளை கடந்த 18 ஆண்டுகளாக வாங்கி வந்துள்ளார் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான கலாம். Dr. Kalam visited me somewhere around 18 years back. Just walked in as a regular customer, and he was the DRDO chief. So we took him like any other customer at that time. But then his humility, his down-to-earth nature, the way he used to talk and attend everybody of us had really made a good impact on us. That he was something different from the regular customer that we generally receive. மக்களோடு இணைந்து பயணிக்க விரும்பிய தலைவர்களில் ஒருவர் கலாம். மற்ற பிரபலங்களைப் போல் ஆடம்பரத்தையும் தனிமையையும் விரும்பாத கலாம் இளைஞர்களோடு உரையாடுவது, ஆராய்ச்சி சார்ந்த செயல் திட்டங்களை கூட்டாக முன்னெடுப்பது என மக்கள் சார்ந்த பொது பங்கேற்பை விரும்பினார். அந்த ஏவுகணை நாயகன் குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்க இருந்த அந்த தருணங்களில் சூட் ஆடையை வடிவமைத்த இவர்களிடம் பகிர்ந்து கொண்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன என கேட்டபோது, At the time of the oath ceremony, we had that excitement, definitely the same, but we were very he wanted the suits to be very sober. In fact, he preferred light color suits because he used to say light color is the color of positiveness, receptiveness. He wanted the suits to be very comfortable, and he denied on the closed neck, saying, I want to address public, and I can't do that with a closed neck. So it has to be open neck. So we changed our design from a closed neck bangala to an open neck bangala, and which was very satisfying for him. In fact, he liked it very much. ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பாக 2 கோட் சூட் ஆடைகளை தைத்து கொடுக்கும்படி கடை உரிமையாளரிடம் கூறியுள்ளார் கலாம். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். தைக்கப்பட்ட ஆடைகளை கலாம் டெல்லியில் வசித்த 10 ராஜாஜி மார்க்கில் உள்ள அரசு இல்லத்தில் கொடுப்பது இவர்களின் வழக்கமாகவும் இருந்திருக்கிறது. ஆடைகள் தயாராகிவிட்ட நிலையில் கலாம் அமரராகிவிட்டார். தைக்கப்பட்ட ஆடைகளை கலாமின் நினைவாக போற்றி பாதுகாக்க உள்ளதாக கூறுகிறார் ஆசிஸ் ஜெயின். So he gave us a reference color suit. I want the same parallel colors for the new ones. So we did that, but unfortunately, like those suits are done up with us. They've not been tried. In fact, they were supposed to be delivered last Friday, but the destiny is that those suits are with us. அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்லக்கூடிய இந்த நடுத்தர கடையில் எந்த ஆடம்பரமும் இன்றி தனக்கான ஆடைகளை தைக்க கொடுப்பதும், அவை விரைவில் கிழிந்து விடாமல் இருக்க கூடுதல் தையல்களை போடச் சொல்லும் அவரது யதார்த்தமும் மற்ற பிரபலங்களிடம் காணப்படாத அதிசய குணமாகும். எளிமையான குணங்களை விரும்பிய கலாம் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கான சிறப்புடனே வாழ்ந்து வந்திருக்கிறார். தனக்கான உடையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து, உணவை ருசிப்பதிலிருந்து அவர் விருப்பப்பட்டது போல் எளிமையான யதார்த்தமான விஷயங்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார். ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.